நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோமாக. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. There shall not any man be able to stand before thee all the days of thy life, as was with Moses, so I will be with thee. I will not fail thee nor forsake thee. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்கவும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தியின் தலைப்பு என்ன? இயேசு நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் கைவிடாத தேவனாய் இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி வரை நம்மை கைவிடாத தேவன்தான் நம்முடைய தேவன். ஒன்று நாம் பார்க்கிறோம், இந்த பூமியிலே தகப்பனும் தாயும் கைவிடலாம், சொந்த பந்தம் யாவரும் கைவிடலாம். நம் நடுவில் ஒருவர் இருக்கிறார். அவர் கைவிடாத தேவனாய் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை கைவிடாத தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நம்மோடு அவர் பேசுகிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூட ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த பூமியில நம்ம பெத்த தாய் தகப்பனு கூட கைவிட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் பாருங்க, வந்துட்டு எப்பயோ கல்யாணம் பண்ணி முடித்த உடனே மூத்த புள்ள ஒரு 3 மாதம் தான் இருக்கும் பிறந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பனும் இல்லையே, உலகத்தை விட்டு கைவிட்டு அங்கே போயிட்டாங்க. 20 வயசுல தாய் தகப்பனை நான் இழந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வசனம் இருக்கு, தாய் தகப்பனும் கைவிடுவார்கள், ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னாரே. அந்த நாள் வரை இந்நாள் வரைக்கும் கர்த்தர் அடியேனையும் பிள்ளைகளையும் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தினாரே. ஆகவே இந்த கால வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க திடமனதா இருக்க வேண்டும். இந்த பூமியில எல்லாரும் உங்களை கைவிட்டுருவாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கைவிடுவதில்லை. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15, 16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வார்த்தையிலும் கூட அப்படிதான் இருந்தது. என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆவியானவர் பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யாரை கடைசி வரை கைவிடாதிருப்பார்? நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று நாம் பார்க்கிறோம், உம்மை தேடுகிறவர்களை நீர்
கைவிடுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 9வது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. யாரை நம்பி இருப்பாங்க? கர்த்தரை நம்பி இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பாருங்களேன், உம்மை தேடுகிறவர்களை, தேவ சமூகத்தை தேடுறோமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம யாரை தேடுறோம்? யார் மேல நான் நம்பிக்கையை வச்சிருக்கோம்? ஒரு நாள் உன்னை எல்லாரும் கைவிட்டுருவாங்க. என் ஜனமே, பிள்ளைகள் மேலேயோ கணவன் மேலேயோ யார் மேலேயும் நீ நம்பிக்கை வைக்காத. கடைசி வரைக்கும் அவர்தான உன் நம்பிக்கை முழுசும் வச்சிடாத. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் தான் உன்னை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். இந்த உலகத்துல ஒரு கணவன் பாருங்க, அவ்வளவு மனைவியை விட்டு கொடுக்க மாட்டார். அவ்வளவு நல்ல அன்பா இருந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பணம் இருக்கவும், நான் சொல்ற ரட்சிக்கப்படாத மனுஷன், வசதி இருக்கவும் அப்படியே பணத்துக்கு ஆசைப்பட்டு அவ்வளவு அன்பு. இந்த மனைவி வசதி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவும் பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் கைவிட்டான். மனசாட்சி இல்லாத பயலுக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் இந்த சாட்சியை நாம கேள்விப்படும் போது வேதனையாக இருக்கிறது. லாபமோ நஷ்டமோ ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருவன் தான். கடைசி வரைக்கும் நீங்க இருந்து வாழணுங்க. அதுதான் ஒரு சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வசனம் இருக்கு. வசனம் இருக்கா இல்லையா? எல்லாரும் கைவிட்டுருவாங்க, இந்த உலகமே கைவிட்டுரும். அப்பதான் அது உணர்ந்துச்சா, எவ்வளவு அன்பு உன் மேல வச்சிருந்தேன், உன்னையே நம்பி இருந்தேனே, என்னை கைவிட்டாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி 2-3 ஒரு சபையில கூட நான் ஊழியம் பார்த்த இடத்துல கூட இந்த சம்பவம் நடந்துச்சு. அது அப்படியே அழுகுது. அவ்வளவு அன்பு வச்சிருந்தேனே, நான் அழகுல குறைவா, எது நல்லா தானே இருக்கேன், நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு அழுகுது. 2 பிள்ளைய இந்த சகோதரிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சாட்சியெல்லாம் கேட்கும்போது வருத்தமா இருக்கு. ஆகவே ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, முழு நம்பிக்கையை வச்சு ஒரு நாள் நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது. ஆகவே உங்க கணவனுக்காக நல்லா ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் கணவனும் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல மட்டும் வைக்கணுங்க. தேடுங்க, என்னை தேடுங்கன்னு சொல்றார். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். அப்ப தேடும் போதுதான், கர்த்தருக்கு தேவ சமூகத்தை தேடாதபடிக்கு இருக்கும்போது அந்த இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகாது. தேவனை நாம் துக்கப்படுத்துகிற விதமாக காணப்படும். ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்படலை, அதுல ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னா அது ஆண்டவர் கேட்க மாட்டார். இந்த மீதியானவரை ரட்சிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு விடுதலையை கொடுத்து தேவ சமூகத்தை தேடாம இருந்தா அது ஒரு சாபம், அது ஒரு பாவமாக இந்த குடும்பத்துக்கு ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கப்பல்ல கீழ்ப்படியாதவன் அந்த யோனா ஒருத்த நிமித்தம் இந்த கப்பலே கவிழ்ந்து போகத்தக்க சம்பவங்கள் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நஷ்டங்கள் வந்தது. அவன் ஒருவன் நிமித்தம் பூரா கடல்ல தூக்கி எறிஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும் காற்ற ஆண்டவர் வர வச்சுட்டார். ஒருத்தன் தான் கீழ்ப்படியில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முழுமையா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறதுல உண்மையா இருக்கணும். வீடுகளிலும் சரி, ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனைக்கு வர்றதுக்கும் தவறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அவரை உறுதியாய் நம்பி இருப்பாங்களாம். கர்த்தரை தேடுகிறவர்களை தேவன் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். 2வது நாம் பார்க்கிறோம், பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நியாயத்தை விரும்புகிறார். அவங்கதான் பரிசுத்தவான்கிய கூட்டத்துல சேர்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நியாயம் இல்லாம, ஒரு நீதி இல்லாம நடந்து கொண்டு நான் ஒரு பரிசுத்தவான் என்ற அந்த கூட்டத்துல நீயா சொல்லிக்கிறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுது? யார் ஆண்டவர் கைவிட மாட்டாரா? பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும்
காக்கப்படுவார்கள். அடைக்கலம் இருக்கும் அவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள்னா எப்படி? வேத வசனத்திலும் ஜெபத்திலும் யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேணும். அவங்க பேசுறாங்களோ இல்லையோ நான் பேசுவேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார், தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருக்கு. பாருங்க, அதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது அந்த அனுபவமெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கும் போது தான் பரிசுத்தவான்கள். நீ எவ்வளவு ஜெபம் பண்ணலாம், எடுக்கலாம், ஆனா சகிப்பு தன்மை வேணும். தேவனுடைய கட்டளைகளை நான் பின்பற்றமா சரியாக, அது ஊழியரா இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும், சரியான வழியில தேவனுடைய கட்டளையின்படி இருந்தா தான் பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் நாம் காணப்படுவோம். 3வது வசனங்களை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கங்க, நேரம் வர போய்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த வசனங்களை வீடுகளில் இருந்து கூட நீங்க படிக்கலாம். 3வது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை கைவிட மாட்டார். உபாகமும் 4வது அதிகாரம் 30-31 வாசிக்கும் போது பாருங்க, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படுவாயானால், தேவனிடம் நீ திரும்பணும், நீ சகிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியணும். தேவன் ஊழியருக்கு சொல்ல வார்த்தையை நீ கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா? தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. இப்படி 7 காரியங்களை பார்க்கிறோம். நேரம் இல்லாததுனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சுருக்கமா சொல்லிட்டு வாரேன். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், 3வது என்னதுதான்? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள ஒரு நாளும் தேவன் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு எந்த சேதமும் வராது. இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, சொன்னதை செய்யும் அளவும் தேவன் கைவிட மாட்டார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆகவே நம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வழியில நடக்கும் போது இந்த யோசுவாவுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நாம் அதை விசுவாசிக்கும் போது, அப்படிப்பட்ட வழியிலே நாம் போகும்போது அது உரிமை, எது எனக்கு தான், இந்த உரிமை கொண்டாடும் போது தான் இந்த வாக்கு தத்தம் நம் ஜீவியத்திலே நடக்கும். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது, ஜனங்களை கைவிடாத தேவன். 5வது, ஜனங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நான் உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்ம குடும்பங்களையும் நம்ம ஜனத்தாரையும் என்ன செய்ய மாட்டார், கைவிடாதிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இந்த வார்த்தை யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் நல்லா கஷ்டமா தான். ஆண்டவர் சில வழியில ஒவ்வொருவங்களையும் ஒவ்வொரு விதமா நடத்துவார். பாருங்க, இங்க சலூன் கடைக்கு போனீங்கன்னா முடி வெட்டணுமோ சேவிங் பண்ணணுமோ உதட பல விதமா கோணிக்கணும். பாருங்க, அது ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். இங்கிட்டு திரும்பு அங்கிட்டு திரும்புற பக்கமெல்லாம் என்ன செய்யணும், அவன் சொல்றபடி நம்ம செஞ்சு காமிக்கணும்.
அப்படி இல்லைன்னு சொன்னா நான் திரும்ப மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் சொன்னா என்ன ஆகும்? பிளேடு கத்தி மேலே வர ரத்தம் தான் வரும், சேதம் நமக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு சில நம்ம வழி இப்படி இருக்கு, இப்படி வழியெல்லாம் நடத்துவாரா? நடத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அநேக தீர்க்கதரிசிகள் பாருங்க அப்படி வழியில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஒரு சிலர் இப்படிப்பட்ட வழியிலேயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன். என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தோன்னா அன்னிலிருந்து பாருங்க வந்து வேற எதுக்கும் குறைவுள்ள இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வழியிலே ஆண்டவர் நடத்துகிறதே பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நான் உனக்குள்ள இருக்கிறேன், ஆண்டவர் பேசுறார், திடப்படுத்துகிறார். ஒரு சிலரை அப்படி நடத்துவார், வழிகள் இருக்கு. ஒரு சிலரை இப்படிதான் நடத்தினா தான் இவன் சரிப்பட்டு வருவான். இப்படிப்பட்ட வழியில அநேக பரிசு, அதே பைபிளை நீங்க முழுமையாக வாசிக்கணும். அநேக இப்படிப்பட்ட பாடுகளின் வழியில ஆண்டவர் நடத்தி போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இப்போ வாசிங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாகிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவே, என் ஜனமாய் மாற்ற அவர் பிரியமா இருந்தார் ஆண்டவர். நான் சொல்றதெல்லாம் நீ கேட்ப நினைச்சுதான் ஆண்டவர் ஜனமாக்கி பாருங்களேன். வந்து ஜனத்தை கைவிடாம, உன்னைய கைவிட மாட்டேன், சபையை கைவிட மாட்டேன் சொல்லிட்டு தங்களுக்கு அவர் தேவனுக்கென்று வந்து அவர் வேறு பிரிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க எகிப்து ஜனத்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க. எகிப்து என்பது அடிமைத்தனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஜனம் என்னதான் செஞ்சிச்சு? கானான் தேசத்துல யாராவது போனாங்களா? யார் 2 பேர் போனாங்க. யார் அது? யோசுவாவும் காலேப்பும். அத்தனை ஜனமும் வனாந்திரத்துல மடிஞ்சு போயிருச்சு. கீழ்ப்படியாத ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம். வேத வசனம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாத ஜனம், தனக்கு தேவனை ஆராதிக்கிறதுக்கு தான் அந்த ஜனம் எகிப்து தேசத்திலிருந்து தேவன் பிரித்து கொண்டு வந்தார். ஆனா தேவனுக்கு பிரியம் இல்லாம முறுமுறுக்கிற ஜனம், முறுமுறுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சின்ன சின்ன காரியத்துக்கு முறுமுறுக்கிற இந்த ஜீவிய நமக்குள்ள இருந்தா, இந்த சுபாவ நமக்குள்ள இருந்தா அந்த கானான் தேசத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் காண முடியாது. ஆகவே ஒருவரும் கூட அங்க போக முடியல. பாத்தீங்களா? காலேப்பும் யோசுவாவை தவிர. ஆகவே ஒருபோது நம்ம கவனமாக இருக்கணும் தேவ சமூகத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது நாம் பார்க்கிறோம், தேசத்தை சுதந்தரிக்கும் அளவும் கைவிட மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றா நான் கடைசியில் கேட்பேன், கரெக்டாக நீங்க சொல்லணும். உபாகமம் 31 6, 8 இந்த வசனத்தை நான் வாசிப்போம். உபாகமம் எடுத்துட்டீங்களா? 31 6வது வசனம் 8வது வசனம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. முன்பாக போகிறவர், நமக்கு முன்பாக கர்த்தர் போறாருங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். பயம் எப்படி நாம் சாப்பிட போறோமோ, ஒவ்வொருத்தரும் பயம், ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் பெரிய தேவன், உன்னை அழைத்தவர் அவர் அல்லவா. ஆகவே உன்னை கைவிட மாட்டார். ரேசாக உன்னை கைவிட்டு போகிறவர் அவர் மனுஷர் அல்ல. அவர் சொன்ன வார்த்தையில மனம் மாறுவதற்கு அவர் மனுஷர் அல்ல. சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நாம் எப்படி இருக்கிறோம்? அநேகருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏன் அவர் ஜீவியத்தில் நிறைவேறலனா? வசனம் சொல்லுது, நான் சொன்னதுல மனம் மாறுவேன்னு சொல்றார். என் கட்டளைகளை விட்டு விலகி போகும்போது, என்னை விட்டு தூரமா போகும்போது, என் பரிசுத்த ஆராதனையை கனம் பண்ணி வராதபடியினால நான் உனக்கு சொன்னதை நான் செய்ய மாட்டேன், அதுல மனம் மாறுவேன் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதையும் குறித்து, எதிர்காலத்தை குறித்து கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது.
தேவன் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்றார். 7வது, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கைவிட மாட்டார். வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்னாரா இல்லையா? பாருங்க, கடைசி வரைக்கும் அவர் கைவிட மாட்டாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க, முதலாவது என்ன நம்ம பார்த்தோம்? தேடுகிறவர்களே கைவிட மாட்டார். வேற 2, பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களே கைவிட மாட்டார். கைவிட. 7வது, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். மனுஷர் அல்ல, மனுஷன் கைவிட்டுருவான். இப்போ ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை. பாருங்க, மனுஷனை நம்பி இருக்கக்கூடாது. ஆகவே நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்து கொள்ளும் போது அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம், பக்கம் 955வது பக்கம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார், தேவனை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். அப்படியா நாம் பார்த்தோம். கர்த்தர் யாரை கைவிடுவார்? பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் யாரை கைவிடுவார்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. கர்த்தர் யாரை கைவிடுவார்? துன்மார்க்கரை, வேற பாவிகளை, பரியாசக்காரர்களை, கீழ்ப்படியாதவர்களை கைவிடுவார் இல்லையா? இஸ்ரவேல் அதுக்கு உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம். இந்த கானான் தேசத்துக்குள்ள போல கர்த்தர் போஷித்தார். ஆனால் கடைசி நேரத்தில் போலையே. அதுக்காகவும் நம்ம ஆலயத்துக்கு வரோம். இந்த ஜனங்க கானான் தேசத்துக்குள்ள உள் பிரவேசிக்கணும். கடைசியில் எது மேன்மையோ அதை இழந்துட்டாங்களே. பாருங்க, கர்த்தரை யாரை கைவிடுவார் என்று நாம் பார்க்கும்போது, தேவனை விட்டு விலகி போகிறவர்களை தேவன் அவர்களை கைவிடுவார் என்று 1 நாளாகமம் 28வது வசனம் 9வது வசனம். தெரிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்க எழுதி வச்சு நீங்க வீடுகளில் இதெல்லாம் பார்க்கணும். 1 நாளாகமும் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் நினைக்கிறோம். நம்ம இருதயங்களை ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபரோட பேசுறோம்னா நல்ல எண்ணத்தோட பேசுறானா சொல்லி தீமையோடு பேசுறானா நமக்கு தெரியாது. ஆனா தேவன் என்ன செய்யறாரா? என்ன இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிற தேவன்க. அவருக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், பயப்படணும். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவர் தேடினா தான் அவர் தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். பாத்தீங்களா? கைவிடுவார். தேவனை விட்டு அவர் கைவிட்டுவார். தேவனை விட்டு விலகி போறவங்களை தேவன் கைவிடுவார். இந்த சாலமோனுக்கு பாருங்களேன், சாலமோன்
ஞானத்தில் உணர்வுள்ள ஞானம் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த பணம் தான், இந்த பணத்தை அவன் கேட்டானா, ஞானத்தை உணர்வுள்ள ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பாருங்க எதனால விழுந்து போனா, வேதத்தில் வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள், எத்தனை மறுமண வாட்டிகள் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, சிலுவையேசு சொல்லுங்க. அது தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன் நினைக்கிறீங்களா? நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இது சொல்லும் போது ஆத்ம ஆதாயம் செய்யும் போது ஏதாவது ஒரு சில இடங்கள்ல கேள்வி கேட்கும் போது நம்ம சொல்ல உதவும். எது எது நம்ம நம்ம எதிர்பாராம போயிருப்போம், அதைத்தான் அவங்க நமக்கு தெரியாததை கேட்பாங்க. அதனால தான் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். சொல்லுங்க பார்ப்போம். இந்த சாலமோன் தேவனை விட்டு விலகி போனான், அந்நிய ஸ்திரீகளை விரும்பி. அப்படி ஆண்டவர் கைவிட்டுருவார் அப்படிப்பட்டவங்களை. 700 மனைவிகளும் தானே போட்டிருக்கு. நல்லா வாசிங்க. அவனுக்கு 11வது வசனம், 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவனுக்கு பிரபுக்கள் குளமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். பார்த்தீங்களா? இது அதான் நம்ம நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை வரும். அந்த இடத்துல 700 மனைவிகள், கெட்டின மனைவிகள் தானே நம்ம குறிக்குது. மறுமண வாட்டிகள்னா வப்பாட்டிக, அப்படிதான் வாசிக்கிறோம். மறுமண வாட்டிகள்னா அதான். கர்த்தருக்கு சோதனை. இப்போ 1000, இப்போ 1 2 கெட்டியே சமாளிக்க முடியல. 1000 மனைவி கெட்டி இருந்தா சும்மா விடுவாங்களா? கர்த்தருக்கு சோத்திரம். அவ்வளோதான், ஈ மாதிரி மொச்சி கடிச்சு கரும்பி விட்டுருவாங்க. கடைசிக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சே. வசனம் என்ன இருக்கு? அவங்க தேவனை விட்டு வழி விலக செய்தார்கள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அந்த பிள்ளைகளை கொடுத்து அப்படி செய்யக்கூடாது வேதம் சொல்லுது. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வழி விலகி போயிடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் ஞானம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஆவிக்குரிய மகன் மகள் அவங்களுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்கணும். வேதம் திட்டவட்டமாக இருக்கு. இயேசு எச்சரிப்பு கொடுத்தார் சொப்பனத்தின் மூலமாக 2 முறை. சாலமோன் கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்காதபடி பாருங்க, அப்படிப்பட்டவங்களை கைவிடுவார். வேதம் அப்படிதான் சொல்லுது. தேவனை விட்டு விலகி போகிறவர்களை கைவிடுவார். ஜபம், வேதம் ஜபம் இல்லாதவர்களை தேவன் கைவிடுவார். தீமை செய்கிறவர்களை தேவன் கைவிடுவார். துன்மார்க்கனையும் பரியாசக்காரனையும் கைவிடுவார். கீழ்ப்படியாதவர்களை விட்டு அவர் விலகி அவர்களை கைவிடுவார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் தேவன் நம்மை கைவிடாமல் காணப்பட வேண்டுமானால் நாம் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? நாம் தேவனுக்கு உண்மை உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நற்கிரியை செய்ய வேண்டும். யாவரோடும் சமாதானமாய் காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 143 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஊழியர் உங்களுக்கு சொன்னது நீங்கள் நல்லா இருக்கட்டும் தான், தகப்பன் தாயி பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் தான் சொல்லுவாங்க. ஆகவே நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், வீட்டில் போய் முறுமுறுக்க வேண்டாம். என்னைய தவிர சொன்னார், இருதயம் குத்தப்படுத்துனா நீங்கள் பாக்கிய வாங்க, உடனே நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒப்பு கொடுக்காத பார்த்தா முறுமுறுத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் துக்கப்படுவார். தேவனை பிரியமானவர்களை கர்த்தர் விரும்புகிறார்.
கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும்? போதித்து அருளும் அப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. எவர் சொல்லியிருக்கார்? கர்த்தர் சொல்லியிருக்கார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. எத்தனை பேர் பண ஆசை? நமக்கு பணம் தேவை, ஆனா நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். பண ஆசையினால எல்லாரும் தேவனை விட்டு விசுவாசத்தை விட்டு வலிவி போற காலம் வந்துகிட்டு இருக்கு. அந்த நாட்களே வந்துருச்சு. இப்பெல்லாம் மோசமான காலம். ஆகவே பணம் தான் நம்மளை தேடி வரணும். பணத்தை தேடி தேடி நம்ம போகும்போது இந்த ஆசை ஒரு மனிதன் என்ன செய்யுமா? உலகத்தில் பார்க்குறோம்ல, பிரதமர் முதலமைச்சரை பார்க்குறோம். பணம் அதிகமாக இருக்கும்போது உயிரே போயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மறைஞ்சு ஜீவிக்கணும். கர்த்தர் கொடுக்குறார், அது வெளி காட்டக்கூடாது. பெருமையை பீத்திக்கிற கூடாது. மனசில் வச்சு இந்த பண ஆசை ஒருவரும் ஊழியர்களுக்குள்ளேயோ விசுவாசிக்குள்ளேயோ இருக்கக்கூடாது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. எத்தனை பேர் நாம் நடக்கிறோம்? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி யாராவது எண்ணுறோமா? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை அநேகரை நான் பார்க்குறோம். வந்து வேலை வேலை சம்பாத்தியம், வீடு மேலே வீடு, இடத்து மேலே இடம், திருப்தியே கிடையாது. திருப்தி இல்லாத ஒரு இருதயம். வேதத்தில் அப்படியாக வாசிக்கிறோம். இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுறோமா? எனக்கு இருக்கிறது போதும். ஒரு மனிதனுக்கு பாருங்க, நல்ல ஒரு வீடு, காலுகை சுகம், அன்றாடு உணவு, வஸ்திரம், அது எனக்கு போதும் சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கடைசி காலம், அந்த நாட்கள்லாம் 100 வயது, எங்க பாட்டியெல்லாம் 103 வயசு வரைக்கும் இருந்துச்சுங்க. அப்பாவை பெற்ற பாட்டி 103 வயசு வரைக்கும் ஆள் எனக்கு மேல இருக்கும் உயரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதெல்லாம் பாருங்க, அப்படிலாம் வாழ்ந்தாங்க. இந்த நாட்கள் 50 வயசுல இப்போ சேரில் உட்கார வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் முடியல, மேலுக்கு முடியாம இந்த பரிசுத்த ஆராதனை நடத்தணுமே, முடியலன்னா யாராவது வர சொல்லுங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன இடங்கள்லாம் சொல்லிட்டா வந்து ஆராதனை நடத்திட்டு போவாங்க. ஆனால் வந்து பலவீனமோ ஏதோ, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் இல்லை, என் ஜனங்களை ஒருபோது வெக்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பலத்தை தாங்க, உதவி செய்யுங்க. ஒரு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது. அப்படிதான். இந்த அளவுக்கு நான் வந்து இந்த இடத்துல நம்முடைய பரிசுத்த ஆராதனையை கலந்து கொள்ளும், எனக்கு உதவி செய்யுங்க. அதுதான் எனக்கு பலன். அப்பா பலனை தாங்க சொல்லி கேட்டேன். கர்த்தர் உதவி செய்கிறாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த பணாசை ஒருபோதும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவர் போதும் என்று எண்ணணும். எத்தனை பேர் இருதயத்தில் இப்படி இருக்கு, இது போதும் என்று. இந்த பணாசை தேவனை விட்டு வழி விலகி போக செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் பூச்சல் வீசினோம், அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வீசினோம், அவர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினோ, பெரும் காற்று வீசினோ, அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என் தேவன் என்னை அழைத்த நாள் முதல் இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாசிக்கிறோம். தேவனிடத்தில் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபடாது. நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறபடியினால் உங்கள் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றி உங்களை வழி நடத்துவார். தேவனை விட்டு விலகி போகிற காரியங்கள் நமக்கு தூரமாய் இருக்கட்டும். தேவனை விட்டு விலகி போகிற காரியங்கள்
அநேகம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் எந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டு நீங்க விலகி ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியம். தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கலாம். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். எது 1 தீமோத்தேயு தானே? போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். பாத்தீங்களா? உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். நிச்சயம், அதுதான் உண்மை. ஆகவே நீங்க அனுதினமும் ஆண்டவர் வழி நடத்துறாரா? குடும்பத்துல நல்ல சமாதானம் இருக்கா? நம்ம பிள்ளைய குடிப்பழக்கத்துக்கு அடிமை இல்லாம நல்ல சமாதானமா பிள்ளை கட்டியிலோடு சமாதானமா குடும்பத்தை நல்லா நடத்தி கொண்டு போகுதா? மகிழ்ச்சியா இருக்காங்களா? பாருங்க, எந்த இதுக்கும் குறைவு இல்லாம ஆசீர்வாதமாக தேவனுடைய கிருபை இருக்கா? அது போதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக சேர்த்து வைக்க இனத்தை கொண்டு போறோம். பல யுத்தங்கள் நடக்குது. எத்தனை பணக்காரன் ஏழை எத்தனை பேர் சேர்த்து வச்சவங்கலாம் இதெல்லாம் கொண்டு போச்சா? ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒரு வகரு தான். பிரயாணம் பண்ணி போகணுன்னா ஒரு காரு தான். 10 கார் இருந்தால் 10 காரில் ஒரு சரீரத்தில் போக முடியுமா? போக முடியாது. ஒரு காரு தான் தகுதி. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகுதி தான். பேராசை இருக்கக்கூடாது. இந்த பணாசை ஏன் இருக்கக்கூடாது? ஆண்டவர் சொன்னார். ஒரு வாலிபனை பற்றி பார்க்கும்போது, நித்திய ஜீவனை நன்மையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேணும்? ஆண்டவர் சொன்னார். அவனை 10 கற்பனைகளையும் தேவனுடைய கற்பனையில கை கொண்டு இருக்கிறேன் சிறு வயது முதல் சொல்றான். ஆனா ஆண்டவர் ஒன்று பார்த்தார், பணம் இருக்கு அவனுக்கு, நீ வித்து தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது என்னை பின்பற்றி வா, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அவன் வந்தானா மனம் பின்வாங்கி துக்கத்தோட போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். யாருமே பரிசுத்தவான்கள் இல்லை, பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கிறோம். தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை விட்டு விலகி நீங்க ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல ஒன்றுமே நாம் கொண்டு வந்தது இல்லைங்க. ஆகவே நாம் வாசிக்கிறோம் 8வது, தொடர்ந்து வாசி. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை. ஆகவே பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கு. ஆனா பலவித எதுல விழுகிறாங்களா? மனுஷர் கேட்டிலும் அழிவிலும். நான் சொல்ல அநேக இடங்கள் லோன் எடுக்காதீங்க, அது கடன் தான். தள்ளுபடின்னு சொல்லுவாங்க, தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. தேவையில்லை. கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே, இப்ப தாங்க, நீங்க தாங்க. விசுவாசத்துல வராத யாவும் பாவம் இருக்கா இல்லையா வசனம்? விசுவாசத்துல வராத யாவும் பாவம். ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. லோன் எடுத்து கடனை வாங்கி மனுஷர் கெட்டிலும் சோதனையிலும் விழுகிறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? கண்ணால நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேம்பாருக்கு வந்த பிறகு அநேக கிராமங்களில் நான் பார்த்தேன். சொல்றதே ஆண்டவர் அவங்க கொடுத்த புத்தி இருக்கணும், சொல்லுவார் புத்தி இருக்கணும். ஆனால் ஊழியக்காரர் சொல்றத கேட்கணும். கடனை வாங்கி வீடு வாசலை விற்று இடத்த விற்று பாருங்க. அப்படிதான் லோன் மேல லோன் எடுக்கவே கூடாது. இதெல்லாம் நம்ம சரீரத்தை ஒடுக்குங்க. தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரோம், ஏன் லோன் எடுக்கணும்? ஆனா நீங்க தாங்க. உண்மை நம்பி இருக்கிறேன். நான் இப்ப பண்ற தொழில் சின்ன தொழில் தான். அது மீன் வியாபாரமா இருக்கலாம், கருப்பட்டி தொழிலா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றிலும் உன்னோடு இருந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, எங்க அவனுடைய ஆசீர்வாதம் எங்க? இப்ப எனக்குள்ள இல்லையா? நீர் எனக்குள்ள இருக்கிறது உண்மையானால் நான் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. லோனோ கடனோ வாங்கக்கூடாது. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் சொன்னீங்களே, அப்ப நீங்க தாங்க. ஜபத்துல நான் தேவனோட கேட்கணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய பிள்ளைங்க. நம்மளே விழுந்துடக்கூடாது. பள்ளத்துல விழுந்து கடனை வாங்கி லோன்காரன் வரும்போது ஒளிந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் மனுஷர் கேட்டிலும் பயத்தை உண்டாக்கும். பயம் வேதனை உள்ளதுன்னு பார்க்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி வேறு. இந்த வேறு போய்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா? வட்டி மேல வட்டி.
ஏரியா வேறு வளர்ந்து போற மாதிரி போய் ரொம்ப கஷ்டம். அதான் வேறா இருக்கிறது. சிலர் தான் அதை இச்சிக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் சொல்லல. சபைக்கு எல்லாரும் வராங்கன்னா அதுல ஒரு சிலர் புத்தி இல்லாம வாழ்ந்துட்டு கடனை வாங்கி வட்டி மேல வட்டி கட்டிட்டு சீரழியுதுங்க ஜனங்க, கீழ்ப்படியாம, ஊழியர் சொல்றது கீழ்ப்படியாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில குடும்பம் போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும், கடன் இல்லாம வாழுதே. அது ஓட்டு வீடா இருக்கட்டும், எந்த வீடா இருக்கட்டும், கூரை வீடா கூட இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, ஆகாரம் இருக்கு, வஸ்திரம் இருக்கு, அன்றாட மனுஷர் பார்க்கணும், 4 பேர் பார்க்கணும் சொல்றதுக்காக கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டுறது பெருமையா? பெருமை கிடையாது. நீ வெட்கப்பட்டு போயிருவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவங்க கடன் இல்லாம இருக்காங்களே, பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்காங்களே, அதுதான் தேவன் விரும்புகிறாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி பணாசைகளை விட்டோடி விலக வேண்டும். நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. கடைசியா அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனம். ஏன்னா 11:45 ஆயிடுச்சு. 11:45 தான் செய்தியை நம்ம ஆரம்பிச்சோம். இப்ப 12:30 ஆக போகுது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவலைப்படுறோமா? கவலைப்படக்கூடாது. இப்ப யுத்தங்கள் நடக்குது. சிலிண்டர் இங்க கிடைக்கல. சிலிண்டர் படபடன்னு வருது பாருங்க. சிலிண்டர் இல்லையே என்ன செய்வோம்? எங்க விறகு இருக்குங்க, தைரியமா இருங்க, ஆண்டவர் தருவார் சொல்லிட்டு என்னைய திடப்படுத்துச்சு. ஆக விறகு இருக்கிற விறகை அரிச்சு என்ன செஞ்சோம், அந்த சமையல் வெளியில சுடுதண்ணி ஏதாவது வைக்கணும்னா அப்பப்போ நைட்டு வேலையில் சிலிண்டரில் வச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு இருக்குது, மருந்து போல் நம்ம என்ன செய்வோம், செலவழிப்போம்னு சொல்லி. அது கவலைப்பட்டு என்ன செய்ய போகிறோம்? எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு கவலை, இப்படி இருக்கே என்ன செய்வோம், புகையாவில் வரும், மறுபடியும் விறகடுப்பு பயன்படுத்துகிற நிலைமை வருதே. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தோம், டெய்லி இதுதான் செய்ய வேண்டியது வரும் போல, யுத்தங்கள் முடியணும், சமாதானத்தை தாங்க சொல்லும் போது எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுச்சு, திடப்படுத்திச்சு. விறகு இருக்கு, தைரியமா இருங்க, ஆண்டவர் இருக்கார். அப்படி யாராகிலும் ஒரு ஆள் சோர்ந்து போகும்போது குடும்பத்தில் ஒரு ஆள் திடப்படுத்தணும். 2 பேருமே சோர்வான வார்த்தைகளை பேசுனீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைகள் வரத்தான் செய்யும். இது பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். இதுக்கு கவலை, அதனால ஜனம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகளுங்க இவங்க தான், அந்நியர் தான் அதை நினைத்து கவலைப்படணும். ஜீவனுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை எண்ணத்தை உடுப்போம், என்ன வஸ்திரத்தை உடுப்போம். ஒரு சிலர் அதுதான் வஸ்திரங்கள் நல்லா பட்டு சேலையை கட்டி மினிக்கிட்டு யாராகிலும் ஒரு ஆள் சொல்லிடணும், நல்லா இருக்கீங்க, பரவாயில்லையே, உலக அழகை மாதிரி, உலக அழகி மாதிரில இருக்கீங்க, பரவாயில்லையே, நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. நீங்க சந்தோஷப்படுறதுக்காக சும்மா 2 வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பெருமை வரணுமே, ஐயோ நம்ம நல்லா இருக்குமே. அவங்க அதை சிங்காரிச்சு வர்றதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிரும். இங்கே ஆராதனை 2 மணி நேரம், அங்கே சிங்காரிக்கிறது 1 மணி நேரம். சிங்காரிச்சு கண்மை வச்சு வர்றதை பார்க்குறோம். நான் இங்கே சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அப்படிப்பட்டவங்க இருந்தால் திருத்திக்குங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தா பூவில் தலை நிறையா வச்சு சுட்டுக்குருவி கூட வந்துச்சுன்னா அது கூடுன்னு சொல்லிட்டு உள்ளே கூடவே கட்டிடும். அந்த அளவுக்கு தலையில் பூக்களை வச்சு தகுதி இருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எண்ணத்தை உடுப்போம், என்ன தகுதியான வஸ்திரம் உடுத்தினா போதாதான், அதை 4 பேர் சொல்லணும். நல்லா இருக்கு சொல்லனா இந்த ட்ரெஸ்ஸை அடுத்த வாரம் உடுத்திட்டு வர மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைங்க நடக்கிறத நான் சொல்றேன். அப்படியே தூக்கி போட்டுருவோம், ஐயோ அது நல்லா இல்லை. யாராகிலும் ஒரு சின்ன பிள்ளையாவது நல்லா இருக்குன்னு சொல்லலையே, அது வேண்டாம். அது பாருங்க, அது 50,000 ரூபாய் பட்டு சிலையா கூட இருக்கும், வேணான்னு அடுத்த வாரம் கொண்டு வர மாட்டாங்க. யாராகிலும் ஒருத்தர் புகழணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பற்றி கவலையா, சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா?
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? ஏன் கவலைப்படுற? உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறது போதும்னு நினைக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்து தந்து 2 மாதம் கூட இருக்காது. பிள்ளைய என்ன கேட்குங்க? உங்க பிள்ளைய புது ட்ரெஸ் கொடு. என்னம்மா அந்த புது ட்ரெஸ் எடுத்து தந்ததுக்கு வீடே கட்டிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அநேக குடும்பங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆகவே அதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும். 30வது வசனம். அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு. இதுக்காக கவலைப்படுறவங்க எல்லாம் யாரு? அற்ப விசுவாசிகளை. அற்ப விசுவாசிகளை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பாருங்க, ஒருபோதும் இப்படி கவலைப்படுறவங்க எல்லாம் அற்ப விசுவாசிகள். அந்த இடத்துல அற்ப விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார். எப்படி அழகா ட்ரெஸ் போட்டு, ரோஜா பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு. இந்த அழகை ரசிக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது படக்குன்னு பிடுங்கி தலையில வைக்கிறதுக்கு இல்லை, அது தலையில வச்சு அதை பார்த்து ரசிக்கணும். ரசிக்கணும். அவ்வளோ அழகா இருக்கே என்று பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ கூட இப்படி பார்க்குறோம். பள்ளத்தாக்கின் ரோஜா என்று ஒரு பாடல் கூட இருக்கு, வசனம் கூட அப்படியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரசிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கார். அதவே உடுத்துகிற தேவன் நமக்கு உடுத்தாம இருப்பாரா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேடுறீங்களா? தேடுறவங்கள சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப உண்மையிலேயே இந்த வசனம் தேவனுடைய வார்த்தைங்க. அவர் தேடும் போதுதான் உங்களுக்கு கூடவே ஆண்டவர் தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்னாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொன்னாரே. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை
அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சுத்துராம் 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 சகல்லகதுர பக்கத்துடா. வல்லம 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 ஆண்டவரே சுத்துரம் 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 சுத்துரம். ஆமே சகல்லகதுர பக்கத்துடா. ஆண்டவரே சுத்துரம் 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 சுத்துரம். ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிவோமாக. ஆரம்பத்தில் சாப்பிடும் போது கசப்பாக தான் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை கசப்பாக இருக்கும். நம்ம சரீரத்துக்குள்ளே போகும்போது அது ஆரோக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் நம்ம கடிந்து கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். நாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் மனப்பூர்ணமாக நான் கீழ்ப்படுகிறேன் சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் உங்களை காண்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீ ஒருபோதும் அழிந்து போயிடக்கூடாது, தேவனை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது என்பதற்காகவே உன்னை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறபடியினால உன்னை சிட்சித்து அவர் சத்தியத்தின் வழியாய் அவர் நடத்துகிறார் என் ஜனமே. ஆகவே அவர் பேசுகிற வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டபடியினால் நீ வெட்கப்பட்டு போனதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை நித்தம் ஜெயமாய் நடத்துவார். அவர் பேசுகிற வார்த்தைக்கு முழுமையாக உன்னை அர்ப்பணிப்பாயாக. அவர் கடைசி வரை உன்னை கைவிடாத தேவன். அவர் உன்னை கைவிட மாட்டார். யோசுவாவை கைவிடாத தேவன் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தேவன் உனக்கு முன் போகிறவராயிருப்பார். அவர் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவருடைய வார்த்தை மூலமாய் இந்த வேளையில் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உனக்கு சகாயம் செய்கிறார். சகல கத்துற பக்கத்திடம் ஹல்லேலூயா. ஆண்டவரே சகல கத்துற பக்கத்திடம் ஹல்லேலூயா. இதோ வார்த்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று இயேசு ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி வரை கைவிடாத தேவனாயிருந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் வழி நடத்துவார். அதற்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பரிசுத்த ஆராதனையில ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை. சங்கீத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சி எழுப்பி தந்தீங்களே ஸ்தோத்திரம். உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் அநேகர் சாட்சி ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துங்க, அநேகரை நிறுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள கர்த்தாவே ஆண்டவரை வார்த்தைகளின் மூலமா பேசினீங்களே கர்த்தாவே ஆண்டவரே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
ஆண்டவரை யோசுவாவை கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே கர்த்தாவே இந்த வாக்கு தத்தத்தின் மூலமா இந்த நீங்க யோசுவாவோடு பேசின அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்களில் இந்த வேளையில கர்த்தாவே நீர் எங்களோடு ஒவ்வொரு இருதயங்களும் நீங்க பேசினீங்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பேசினீங்களே கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைங்க இருதயத்தில் ஆண்டவரே கர்த்தா முடிவு வரைந்தும் காணப்படட்டும். எல்லா தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் பேர் பெறா ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ சத்தத்தையும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் கேட்கட்டும். உண்மை ஒவ்வொருடைய கண்களும் உண்மை தரிசிக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.